ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல் தான். 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 3வது யூனிட்ல உள்ள இலக்கணம், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. ஸோ இது ரெண்டையும் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி லெசன் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த இலக்கணம் வீடியோ பாருங்கள், ஓகேவா? ஸோ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி ஒவ்வொரு யூனிட்டையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இலக்கணத்துலேருந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் எப்படி நீங்கள் படிக்கணுங்கிறதையும் பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள். அதாவது ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல்லுக்கு முதல்லையும் இறுதியிலையும் என்ன மாதிரி எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகே, பாருங்க, நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல்லுக்கு முதல், இடை, இறுதி இப்படி அந்தந்த இடத்துல வரக்கூடிய அந்த எழுத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள்ல நன்றி, 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 இதுல இந்த வேறுபாடா இருக்கு. ஸோ அப்ப எந்த முதல்ல வரும் வராது இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த சொல்ல சரியா பயன்படுத்த முடியும் இல்லையா? ஸோ இப்ப இந்த மாதிரிலாம் வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தையெல்லாம் இல்லை. அப்ப நமக்கு எது முதல்ல வரும், இறுதியில வரும், இடையில வருங்கிறது தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? இதை சும்மா கொடுத்துருக்காங்க. மொழிக்கு முதல் எழுத்துக்கள், அது மாதிரி மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை பத்தி பார்ப்போம். மொழி அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படிங்கிற பொருளும் உண்டு. நமக்கே தெரியும், சொல், மொழி, பதம், கிளவி. ஸோ இப்படி வேறு பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறது. இது ஒரு பொருள் ஒரு பொருள் சார்ந்த பல சொல், பல பொருள் குறிக்கும் ஒரு சொல். இந்த ரெண்டு டாபிக்லையும் வரும். ஸோ சொற்பொருள்லையும் வரும், ஓகேவா? இந்த மொழி அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்கிற பொருள் இருக்கு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொழி முதல் எழுத்துக்களை தான் நம்ம பார்க்க போறோம். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்தால இருந்து அவ்வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 12 எழுத்துக்களும் என்னது சொல்லோட முதல்ல வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, கசத்த நபம, கசத்த நபம ஆகிய வரிசையில் உள்ள வரிசைனா என்னது க, கா, கி, கி இந்த வரிசை இருக்கு இல்லையா, அது. அப்புறம் ச வரிசை, த வரிசை, ந, ப, ம இந்த வரிசையில இருக்கக்கூடிய அந்த வரிசையில இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள்லையும் என்னது சொல்லோட முதல்ல வரும். அடுத்தது பாருங்க, ஞ, ஞ, ஏவ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முதல்ல வருமா. அப்ப எல்லாம் வராது, சில இது மட்டும் வரும். ஞ வரிசையில ஞ அப்படிங்கிறது ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல் எழுத்தா வருது. உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க ஞனம். இக்காலத்துல ஞானம் அப்படிங்கிற சொல் தனித்து இயங்காம அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படிங்கிற சொற்கள்ல பயன்பட்டு வருது. ஸோ அப்படியே பாருங்க, க வரிசை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. ஸோ இது என்னது க வரிசை எழுத்துக்கள். அடுத்தது ஞ வரிசையில ஞ, ஞ, ஞேஞு ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். ஸோ அப்ப என்னது இங்க ஞ வரிசையில ஞ மட்டும்தான் வரும். அதுல என்னது அங்கனம், இங்கனம்னு வரும். இந்த ஞ வரிசையில ஞ, ஞ, ஞேஞு அப்படின்ட்டு 4 எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். அடுத்தது ய வரிசையில பாத்தீங்கன்னா 6 எழுத்துக்கள் என்னென்ன யா, யா, யூ, யூ, யோ, யோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும், ஓகேவா? அப்ப இங்க நீங்க சைட்லயே எழுதிக்கலாம். ஏன்னா இங்க 1, 4, 6. அடுத்தது பாருங்க, கரெக்டா தானே எழுதியிருக்கேன். 1, 4, 6 மேல போட்டனா. ஓகே, அடுத்தது வா வரிசை. வா வரிசையில வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சொல்லோட முதல்ல என்னென்ன வரும்னு தான் பார்த்துருக்கோம். இங்க என்ன கசத்த நபம 6. இந்த வரிசையில உள்ள எல்லாமே வரும், ஓகே.
இதே மாதிரி சொல்லோட முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்னு பார்க்க போறோம். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லோட முதல்ல வராது. நமக்கே தெரியும், இக்கு இங்க வச்சோ இல்ல ஏதோ ஒரு மெய்யெழுத்து வச்சோ ஒரு வார்த்தை வந்து உருவாகாது. அப்ப மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. ஓகே. ட ந ர ழ ல ர ந. ட ந ர ல ழ ழ ர ந. இந்த 8 உயிர்மெய் எழுத்துக்களும் என்னது? இந்த 8 உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும் இல்ல, அந்த வரிசையில இருக்கக்கூடிய ஒரு எழுத்து கூட சொல்லோட முதல்ல வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்து, இதுவும் சொல்லோட முதல்ல வராது. ஆயுத எழுத்து பொறுத்த வரைக்கும் சொல்லோட முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது. ஏன்னா அது இடையில மட்டும்தான் வரும். அடுத்தது ஞ ஞ ய வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசையில மொழி முதல்ல வருவதாக குறிப்பிடப்பட்ட அந்த எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வராது. இதுக்கு அர்த்தம் என்ன? இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, ஞ ஞ ய வ. இதுல நம்ம பார்த்த இந்த 1 4 6 இங்க என்னது 8 இந்த எழுத்துக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் என்னது சொல்லோட முதல்ல வராது. அடுத்தது பாருங்க, இந்த டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்ற இது எல்லாமே என்னது பிறமொழி சொற்கள். ஏன் அப்படின்னா ட வரிசை வராதுன்னு சொல்லிட்டோம், ர வராது, ல ஃப்ர இதெல்லாம் என்னது சொல்லோட முதல்ல வராது. அப்படின்னும் பொழுது இப்ப வந்திருக்கு அப்படின்னா என்னது இது தமிழ் எழுத்து கிடையாது அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல மொழிக்கு முதல்ல இந்த எழுத்துக்கள் வராதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அதை மீறி இப்ப வந்திருக்குன்னும் பொழுது என்னது இதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் இல்லை, பிறமொழி சொற்கள். ஸோ இதை தமிழ்ல ஒளி நம்ம அந்த சவுண்டு வந்து பார்க்கும்பொழுது நம்ம தமிழ்ல ஒளிபெயர்த்திருக்கோம், ஒளிபெயர்த்திருக்கோம்னா என்ன அர்த்தம்னா நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ அதே மாதிரியே எழுதுறோம். ஓகேவா? இதுக்கு பேரு ஒளிபெயர்ப்பு அப்படின்னு அர்த்தம். பிறமொழி சொற்களை டிரான்ஸ்லேட் பண்ணாம, அதாவது மொழிபெயர்க்காம, லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் இல்லாம ஒளிபெயர்ப்பு செஞ்சிருக்கோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, மொழி இறுதி எழுத்துக்கள். ஸோ எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு இறுதியில வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சொல்லின் இறுதியில வரக்கூடிய அந்த எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் சேர்ந்து, அதாவது இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழிக்கு இறுதியில வரும். அப்ப உயிர்மெய் எழுத்துக்களா மொழிக்கு இறுதியில இந்த உயிரெழுத்துக்கள் 12 வந்து வரும். எப்படி வரும்? உயிர்மெய் எழுத்தாதான் வரும். அடுத்தது இங், இன், இன், இம், இ, இர், இல், இவ், இல், இன், இல் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 சரியா? 11 மொழியின் இறுதியில் வரும். ஸோ இந்த 11 எழுத்துக்களும் என்னது மொழியோட இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள். அடுத்தது மொழிக்கு இறுதியில வராத எழுத்துக்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து எது வரும்னு கொடுத்துருந்தாங்க, இப்ப வராதது எது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சொல்லின் இறுதியில உயிரெழுத்துக்கள் தனித்து வர்றது கிடையாது. நமக்கே தெரியும், சொல்லோட எந்த ஒரு சொல்லுக்கும் உயிரெழுத்துக்கள் கடைசியில இருக்காது. உயிரெழுத்துக்கள் வந்து மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யா மட்டும்தான் சொல்லோட இறுதியில வரும். நம்ம இங்க மேல இந்த பாயிண்ட பார்த்தோம். அளபடை எழுத்துக்கள்ல இடம்பெறும் பொழுது இந்த உயிரெழுத்துக்கள் சொல்லோட இறுதியில வரும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னது? அளபடையில சொல்லோட இறுதியில என்னது உயிரெழுத்துக்கள் வரும். ஆயுத எழுத்து சொல்லோட இறுதியில வராது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என்னது இடையில மட்டும்தான் ஆயுத எழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில வர்றது கிடையாது. உயிர்மெய் எழுத்துக்களால இந்த ஞா வரிசையில இருக்கக்கூடிய இந்த வரிசை சொல்லோட இறுதியில வராது. முதல்ல வர்றதுல என்ன ஞா மட்டும் வரும்னு பார்த்தோம், அதுவும் அங்கனம் இங்கனம் எங்கனம் உங்கனம் அப்படி பார்த்தோம். ஆனா இங்க என்னது ஞா வரிசையில எதுவுமே இறுதியில வராதுன்ட்டாங்க. அடுத்தது சில இது கொடுத்துருக்காங்க. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற இதெல்லாம் என்னது பிறமொழி சொற்கள். இந்த சொற்கள்ல இந்த எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவது உண்டு. இங்க வந்திருக்கு இல்லையா, ஆனா என்னது அதெல்லாம் வரக்கூடாது. ஏன்? தமிழ் எழுத்துக்கள்ல கிடையாது. இங்க வந்திருக்கு அப்படின்னா அது என்னது, அது பிறமொழி எழுத்து. அடுத்தது எகர வரிசையில கே முதல் நே வரை, எகர வரிசை காங்காச்சால எகர வரிசைன்னும் பொழுது அது என்னது கே வரிசை, கேங்க சேங்க அந்த இது. ஸோ அந்த வரிசையில நே வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் சொல்லுக்கு இறுதியில வர்றது கிடையாது. மொழி இறுதியில வர்றது கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லுக்கு இறுதியில வராது அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது ஒகர வரிசையில நோவை தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில வருவது கிடையாது. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் அப்படிங்கிற பொருள்ல மட்டும்தான் வரும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓர் எழுத்து ஒரு மொழி, மொத்தம் 42 எழுத்துக்கள். ஸோ அதுல நோ அப்புறம் து இது ரெண்டும் வந்து குறில் எழுத்துக்கள், மொத்தம் எல்லாமே நெடில் எழுத்துக்கள். இந்த ரெண்டும் மட்டும் குறில் எழுத்துக்கள். ஸோ அதுல ஒண்ணுதான் இந்த நோ. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா துன்பம் அப்படின்னு பொருள். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் என்னது அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில வறுமை தவிர, மற்றபடி இந்த நோவை தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் வந்து மொழிக்கு இறுதியில வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். இப்ப வந்து முதல்ல வரதை பார்த்துட்டோம், இறுதியில வரதையும் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தாச்சு. இப்ப இறுதியில வரக்கூடியதை பார்க்க போறோம். ஓகேவா? சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். மெய்யெழுத்துக்கள்னா என்னது? 18 எழுத்துக்களுக்குல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய 18 எழுத்துக்களும் சொல்லுக்கு இடையில வரும். இப்ப இதுலயே ஒரு வார்த்தையை எடுத்துப்போமே, சரியா? ஏதாவது ஒரு சொல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்னது மெய்யெழுத்துக்கள் வந்து இடையில இருக்கும். அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி அது ஓகே, உயர் வகுப்பு நம்ம அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ல பார்ப்போம், அது பிரச்சனை இல்லை. அளபடை வந்து என்னது, அளபடையில மட்டும்தான் உயிர் எழுத்து வந்து கடைசியா வரும், பிளஸ் வந்து என்னது இடையிலையும் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் என்னென்ன, இறுதியில் வராத மெய்யெழுத்து என்ன, சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள் என்ன. ஸோ இதை எடுத்து எழுதி வச்சு படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பேராகிராஃப் பார்த்து கொஸ்டின் அடிக்கிறது ரொம்ப முக்கியம், அப்படியே கேட்பாங்க. 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை எங்க போயிட்டு இருக்கு, இங்கிலாந்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமா சரி அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்குறாரு. ஆய்வோட முடிவுல 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிடுறாரு. இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28வது நாளை ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் தினம் நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியம். பிப்ரவரி 28 என்னது, அவரோட பிறந்த நாள்னு நினைச்சுக்காதீங்க, அவர் வந்து அந்த ஆய்வோட முடிவை வெளியிட்ட நாள். ஓகேவா? ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாரு? சர் ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது என்ன? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது? அடுத்தது தேசிய அறிவியல் நாள் என்று கொண்டாடப்படுகிறது. எப்போது கொண்டாடப்படுகிறது, ஏன்? தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. ஏன் கொண்டாடப்படுதுன்னா அவர் வந்து அறிவியல் அந்த ஆய்வோட முடிவை வெளியிட்டாரு. ஸோ அதனால இதுக்கு பொருத்தமான தலைப்பு சொன்னோம் அப்படின்னா என்னது, ராமனும் ஆய்வும் அப்படின்னு சொல்லலாம், ராமனும் நோபல் பரிசும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னது, பிற அடிகோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல போறோம். கம்ப்யூட்டர் அப்படின்னும் பொழுது என்னது, கணினி. காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. அழை வந்து இந்த லைவ் வரும், அழைப்பு மணி. கம்ப்யூட்டருக்கு கணினின்னு வரும். அடுத்தது மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின். மிஷின்னா என்னது, இயந்திரம். ரோபோ பயன்பாட்டிற்கு வந்து ரோபோனா என்னது, எந்திரம், மனிதன். இதுக்கு பொருள்னு கேட்டாதான் அடிமைன்ற பொருள், சரியா? ஆனா அவங்க நமக்கு தமிழாக்கம் தான் கேட்கறாங்க, அதனால எந்திர மனிதன் தான் கரெக்டா இருக்கும். விண்கலம், இதை சரியா எழுதணும். இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல கிடையாது, இது நீங்க சும்மா எழுதி பாருங்க. விண்கலம். அடுத்தது மருத்துவம்.
அறிவியல், கணினி, எல்லாம், அழைப்பு. ஸோ இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்துல் கலாம் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க எழுத சொல்லியிருப்பாங்க. அது தேவையில்லை, பட் இருந்தாலும் சும்மா, அதாவது இந்த வட்டத்துல, சரி இங்க எழுத சொல்ல மாட்டாங்க, இதுல இருக்க வட்டத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு பாக்ஸ்ல இருக்கிறதையும் இங்க எழுதணும். இம்மு, தூ, அ, இல்லு, அப்புறம் வந்து க, இதுல என்ன லா, அழை, இப்பு, இப்பு, இங்கதான் எழுதுவோம் அப்துல் கலாம்னு. ஓகேவா? அதாவது இந்த வார்த்தையை நம்ம ஃப்ரேம் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இது சிலபஸ்லாம் இல்லை, சும்மா நீங்க வேணா இது பண்ணிக்கலாம். நான் படிப்பேன், நான் பாடம் படிப்பேன், நான் அறிவியல் பாடம் படிப்பேன், நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வாக்கியங்களை பண்ணணுமா? இது நமக்கு சிலபஸ்ல கிடையாது, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குங்க. அதுல வந்து ஏதாவது மாத்தி கொடுத்துட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியணும் இல்லையா? அறிந்து கொள்ள விரும்பு. நான் எதையும் அறிந்து கொள்ள விரும்பு. நான் அறிந்து கொள்ள விரும்பு, அவ்வளவுதான். எதையும் அறிந்து கொள்ள விரும்பு, எதையும் காரணத்துடன் அறிந்து கொள்ள விரும்பு, எதையும் காரணத்துடன் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு. அடுத்தது நான் சென்றேன், நான் ஊருக்கு சென்றேன், நான் நேற்று ஊருக்கு சென்றேன், நான் நேற்று பேருந்தில் ஊருக்கு சென்றேன். அப்படியே மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? அடிச்சொல்லுடன் எழுத்து சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குதல். அறிக, அறிந்து, அறிஞர், அறிவியல், அறிவிப்பு. பார் அப்படின்னா என்னது? பார்த்தல், பார்க்கிறான். புதிய சொற்களா? புதிய சொற்கள் நம்ம என்னது? பார்த்தல், அந்த மாதிரி வரும். செய்யும் பொழுது செய்தல், செய்க, செய்தவர் அப்படி வரும். தெளினும் பொழுது தெளிந்த, தெளிவு, தெளிவான, தெளிக அப்படின்னு வரும். படினா படித்தல், படிப்பு, படித்தவர், ஏனைப்படி அப்படிலாம் வரலாம். ஓகேவா? அடுத்தது இது கிடையாது, சிலபஸ்ல இதெல்லாம் கிடையாது. சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சா போதும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஏதாவது கோடிட்ட இடத்துல கேட்கலாம். அப்துல் கலாமோட சுயசரிதை என்னது? அக்னி சிறகு. சிந்தித்து செயல்படும் தானியங்கி வந்து ரோபோ. சரி, இதை நீங்க கரெக்டா இந்த இடத்துல எழுதிக்கலாம் மேல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இடம் இருந்து வளம் தானே. சிந்தித்து செயல்படுவது வந்து இந்த இடத்துல வருதா? எந்திர மனிதன் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, எந்திர மனிதன் தான். அடுத்தது எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு என்னது? சவுதி அரேபியா. ரோபோ எனும் சொல்லின் பொருள் அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளன் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் யாரு? சோஃபியா. ஆராய்ச்சி என்பதனை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க டேஷ் இல் டீப்ளூ வந்து வெற்றி பெற்றது, போட்டியில்னு வரும். மருந்து அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சொல் வந்து ஔடதம். இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி பிருத்வி. தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் வகித்த பதவி குடியரசுத் தலைவர். ஓகேவா? பதவி போட்டிட்டு இடத்த ஃபில் பண்ணிக்கோங்க, அடுத்த ஆன்சர்ஸை படிச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னது? கலைச்சொல். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள், சேட்டலைட். நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவுனா என்னது? இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த கலைச்சொல் வந்து ரொம்பவே உங்களுக்கு முக்கியம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த இலக்கணம், அப்புறம் அந்த இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.